مثل حسنك بكرا سيدي خير بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின். உலகத்திலே ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த காலம் முந்தைய காலத்தை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது உயர்ந்ததாக ஆகிவிடாதுன்னு சொன்னார். சஹாபிகளுடைய காலம் பொற்காலம், அதற்கு பிறகு தாபியன்கள், தாபியன்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் முந்தைய காலங்களை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது அதைவிட சீர்திருத்தம் பெற்றதாக, மார்க்க ரீதியாக உயர்வை பெற்றதாக ஆகிவிடாது என்ற கருத்திலே தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் விஞ்ஞான சாதனங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. விஞ்ஞான சாதனங்கள் எவ்வளவோ உயரத்திற்கு போய்விட்டது. ஆனால் மார்க்க ரீதியான ஒழுக்கமும் பண்பாடும் எவ்வளோ சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஸல்லல்லாஹு சத்திய வார்த்தை அது. அப்படி உலகத்திலே மிக மிக வளர்ந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்திலே உள்ளது தான் இன்டர்நெட், ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய இதுவெல்லாம் இன்று ஏகபோகமாக வளர்ந்திருக்கிறது, கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் வழியாக இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகள் சாதாரணமானதல்ல. இன்று தமிழ் பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் இன்டர்நெட் புதிய மதம், இன்டர்நெட் என்பது புதிய மதம், இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள், இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள், என்ன கேட்டாலும் தருவார், என்ன தகவல் கேட்டாலும் தருவார் என்று அந்த இன்டர்நெட் குறித்து, கூகுள் குறித்து விரிவான விஷயங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்குள்ள நிலையை பொறுத்து இன்டர்நெட் என்பது சாதாரணமானதல்ல. சாதாரண மனிதர்களும் கூட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், அது மாதிரி இன்ஸ்டாகிராமில், இன்னும் எத்தனையோ அதில் எல்லாம் போய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, மூழ்கி கிடக்கிறார்கள், முங்கி கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை. அது மாதிரி ஏதாவது ஒரு இன்றைக்கி உள்ள பொருள்கள் வாங்கினா கூட ஆன்லைனில், சாதாரணமுடைய பெண்கள் வீட்டில் உள்ள ஆட்களும் கூட ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. கல்வி, வழிகாட்டுதல், எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், வழிகாட்டுதலுக்குன்னு பார்த்தா கூகுள் போட்டு என்ன செய்கிறாங்க, அதில் போய்கிட்டு இருக்கிறாங்க. வழிகாட்டுதல் ஆனாலும் சரி, வியாபாரங்கள் ஆனாலும் சரி, சமையல் ஆனாலும் சரி, பொழுதுபோக்கானாலும் சரி, தங்களுடைய ஃபோட்டோக்களை பதிவு செய்தானாலும் சரி, அதுக்கு லைக் போடுங்க என்று வேண்டுகோள் எடுப்பதானாலும் சரி என்றெல்லாம் அந்த உலகம் ஒரு வகையில் போய் கொண்டிருக்கார். இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்டதை பொறுத்தவரையில் நமக்கு அதில் ஈடுபடணுமா, ஈடுபட வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா, சாபமா வரமா என்றால், அருமையானவர்களே, இன்றைக்கி ஆன்லைனை பொறுத்தவரையில் நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆன்லைனில் வியாபாரத்தில் மோசடியில் ஈடுபட்டு பல 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 குடும்பங்கள், பல்லாயிரம் குடும்பங்கள் தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் இழந்த எத்தனை குடும்பங்கள். இப்போ அதை கொண்டு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, சந்தேகமே இல்லை. நல்லதும் இருக்கிறது, கெட்டதையும் இருக்குது. நம்ம நல்லவை பயன்படுத்தவே இல்லைன்னு வைங்க, இன்டர்நெட்டையோ கூகுளையோ இது மாதிரி உள்ளதையோ பயன்படுத்தலைன்னா ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் நம்ம போயிடுவோம். ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம். மதுரையில் ஒரு வியாபாரி நமக்கு தெரிந்தவர், அவர் சொன்னார், அதாவது அவரும் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தார். ஒரு மெத்த கடை வச்சுருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு பாத்திர கடைக்கு ஒரு பெரிய பாத்திர கடைங்கிறதுனால அங்கே சாமான் வாங்க வர்றவங்க அப்படியே மெத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பழக்கத்தில் இருந்துச்சு. அந்த கடைக்காரர் காலி பண்ண சொல்லிட்டார். காலி பண்ண சொன்னால் அதுக்கு பிறகு இவர் காலி பண்ணிட்டா, ஏற்கனவே எங்கள் கடைக்கு வர்றதுனால அதுக்கு பிறகு வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ ரொம்ப நொடிஞ்சு போய் இருந்தார். அப்போ தான் மற்ற அங்கே வியாபார கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்தவர்கிட்ட பேசினாங்க, இப்படி மாதிரி நீங்கள் என்ன வியாபாரத்தில் இப்படி நொடிஞ்சிட்டீங்களே, உங்களுடைய கஸ்டமர் யார் என்பது, பாத்திர கடைக்கு வர்றவங்க தான் கஸ்டமர். முதல்ல அப்படி நினைக்காதீங்க. மெத்தையில் படுக்கிறவங்க பூரா ஒரு கஸ்டமர், முதல்ல அதை நினைங்க.
யாரெல்லாம் மெத்தையில் படுக்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட அவங்க கஸ்டமர் தான். அதனால வியாபாரத்தை நீங்கள் வேறு வகையில் செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து, நீங்கள் ஆன்லைனில் போய் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்து, இன்ன பஞ்சில் இன்ன மெத்தையை நான் செய்கிறேன், என்னுடைய லாபத்தை நான் குறைச்சி வச்சு நீங்கள் கொடுங்க, தனி ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க அதுக்கு என்று அதற்கு பிறகு ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த ஃபோனில் அந்த ஆன்லைனில் அவர் கொடுத்து ஒரு 15 நாளையிலேயே அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. 85 மெத்தைகள். இந்த தரமான நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமான்ன உடனே 85 மெத்தை. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ கடையில் இருந்ததை விட அவர் ஒரு இடத்த தனியாக வைக்கல, ஆனால் ஆர்டர் போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஆன்லைன் வழியாக இன்றெல்லாம் உலகத்தில் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு சம்பாதிப்பவர்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இது இப்படிப்பட்ட நிலையில் அதை பயன்படுத்தாமல் விட்டோன்னு வைங்க, அதை தொடவே இல்லை, நமக்கு எதுக்கு எதெல்லாம் அப்படின்னு விட்டோன்னு சொன்னால் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் நம்ம போயிடுவோம். சரி, பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் கொஞ்சம் நஞ்சமல்ல, பூரா தகவல்கள் இப்படி எப்படி தகவல்கள் இல்லை, குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்கிறது. குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்கிறது. இன்றைக்கி ஏதாவது பிள்ளைக்கு பேர் வைக்கணுன்னா கூட கூகுள் உஸ்தாதிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து ஒரு 10 பேர் எழுதிட்டு வந்து அதுக்கு உள்ள அர்த்தங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னா ஏராளமான தவறுகள். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மாத்திரம் இருக்காது, அதுக்கு 10 அர்த்தம் இருக்கும். அதில் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கும். இவங்க ஒரு அர்த்தம் கூகுள் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் முறையாக கேட்டு படிப்பது, விளங்குவது, பார்த்து படிப்பது என்பதில் உள்ள ஒரு தனிநிலை வேறு தான். அதில் போய் தேடி அதன் வழியாக மாத்திரம் செய்வது என்பது சாதாரணமானது. மொத்தமாக எடுக்க போனால் நல்லதும் இருக்கிறது, குப்பைகளும் நிரம்ப கிடக்கிறது. இன்றைக்கி வந்து தகவல்கள் அல்லாஹ் தஆலா இந்த தீனை பாதுகாத்துட்டான். குர்ஆன் என்பது அப்படியே பாதுகாத்து ஒரு புள்ளி விடாமல் பாதுகாத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸ்களும் அப்படித்தான். நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பினுடைய அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உலகத்திலேயே ஹதீஸுகளை ரொம்ப அதிகமாக சொன்னவங்க யாருன்னு சொன்னால் 4 பேர். உலகத்திலேயே அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே ரொம்ப ஹதீஸுகளை ரொம்ப ரொம்ப அதிகமாக சொன்ன ஆட்கள் 4 பேர் தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் யஹ்யா பின் முஈன் ரலியல்லாஹு அன்ஹு, இதற்கு அலி இப்னு மஜீதி ரலியல்லாஹு, இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அபூ ஸுர்ஆ. இந்த 4 பேரும் தான் உலகத்தில் ரொம்ப ஹதீஸுகளை அதிகமாக பதிவு செய்தவங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க. இதில் இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் யஹ்யா பின் முஈன் ஒரே காலத்தில் உள்ளவங்க, நெருங்கி பழகினவங்க. அவங்க வந்து ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஆள் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹத்ததனா இப்படி நமக்கு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, யஹ்யா பின் முஈன் சொன்னாங்க, அவங்க அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு ஹதீஸ் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொன்னாங்களோ கியாமத்தினுடைய நாளையில் அவங்கள பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு பறவை, அந்த பறவைக்கு 70,000 அதுக்கு மின்கார் இது அழகு இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு அழகிலையும் தஸ்பீஹ் செய்யும் அப்படின்னு பெரிய ஹதீஸுகளை சொல்லிவிட்டு இதை சொன்னது யஹ்யா பின் முஈன் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்கன்னு சொல்கிறார். இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, நம்ம அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்றும் சொல்லலையே, புதுசாக நம்ம வேற பயன்படுத்துகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். முடித்த பிறகு யஹ்யா பின் முஈன் தான் போய் கேட்டாங்களாம், நீங்கள் ஹதீஸெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே யஹ்யா பின் முஈன்னு, அப்படி ஒன்று நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் திரும்ப கேட்டாராம், துன்யாவில் யஹ்யா பின் முஈன் அஹ்மது பின் ஹம்பல்னு நீங்கள் மாத்திரம் தானா, வேறு யாருமே இல்லையான்னு கேட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ ஒன்றும் தெரியாது இல்லையா, யார் என்ன இதுன்னு தெரியாது இல்லையா, அதனால யஹ்யா பின் முஈனும் அஹ்மது பின் ஹம்பல்னா நீங்கள் தானா, வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நினச்சாங்களாம், இதெல்லாம் நம்ம பதிவு செய்து வைக்கணும், இப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது, பிறகு நம்ம பேரை பயன்படுத்தி தேவையில்லாமல் என்ன செய்து ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உள்ள ஒரு நிலையை பொறுத்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏராளமான நிலையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்டர்நெட் என்பதை பொறுத்தவரையில் அதில் அது நல்ல விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அது பயன்படுத்தலைன்னா 50 வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஏராளமான குப்பைகள் அதில் கொட்டி கிடக்கிறது. அதில் நமக்கு கவனம்ங்கிறது வேணும். அதில் கவனம்ங்கிறது நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் நாம் தொலைந்து போய் விடுவோம். நமக்குன்னு ஒரு விதமான சுய கட்டுப்பாட்டை வைக்கலன்னு சொன்னால் அதில் நாம் கெட்டு போய் விடுவோம். அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கவனமும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சீரழிந்து போடுவார் என்பதிலையும் சந்தேகமே இல்லை. அதனால் அது நல்லதா கெட்டதான்னா நல்ல விதத்தில் அதிலே உள்ள தகவல்களை எடுத்துக்கொண்டால் அதை நாம் பரிமாற்றங்கள் செய்து கொண்டால் நல்லது. இல்லை என்றால் அது அல்லதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் யார் போக நினைக்கிறாங்களோ அதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு தகவலை கேளுங்க, ஒரு வார்த்தை நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் 10 விஷயங்கள் வந்து விடும், தேவையில்லாத விஷயங்கள்லாம். ஒரு வகையில் அது ஒரு விதமான ஃபித்னான்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா கூகுளில் வந்து எது ஃபீட் பண்ணியிருக்குதோ எதை அங்கே வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்களோ அந்த தகவலை கேட்டால் உடனே தந்துடும். அதில் இல்லாத ஒரு தகவலை, ஃபீட் பண்ணாத ஒரு தகவலை நீங்கள் அடித்து கேட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. சம்மந்தமில்லாமல் எனக்கு வேறு எதையா ஒன்று தரும். அது தெரியாதுன்னு சொல்லணும். ஃபீட் பண்ணி இருக்கிற விஷயத்த கேட்டால் அது மட்டும் தந்துச்சு, பரவாயில்லை. அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதில் ஏற்கனவே பதிவு பண்ணலை என்றால் தெரியாதுன்னு சொல்லவே செய்யாது. அதுக்கு வேறு ஏதாவது தகவல்களை உண்டாக்கித்தரும். அது வேறு விதமான ஃபித்னாக்களை உண்டாக்குறதுக்கு அது காரணமாகி, அதனால் அதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து முறையாக பயன்படுத்தினால், இன்றைக்கி மார்க்க ரீதியான விஷயங்களை பார்க்குறதுக்கு கூட இன்டர்நெட்டையும் கூகுளையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் யகூதிகள் எவ்வளோ பேர் உள்ள கிடக்கிறார்கள் தெரியுமா? வெறும் இஸ்லாமிய பேராக இருக்குதுங்கிறத மாத்திரம் பார்த்தோன்னா பத்தாது. யகூதிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள், காதியானிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள். அந்த பெயரில் உள்ளிருந்து ஏராளமான தகவல்களை முஸ்லீம் என்ற நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் பூரா இஸ்லாமிய தகவல்கள் போல, ஹதீதுகள் போல இப்படி தான் இருக்கும். ஆனால் அது யகூதிகளுடைய கைச்சரக்கும் காதியானுடைய கைச்சரக்கும் உள்ள மிகைத்திருக்கிறது என்பதிலையும் சந்தேகமே இல்லை. அதனால் இதை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியதும், சுய கட்டுப்பாட்டோடும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் அவங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும், பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நவீன காலத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கும் அதிலே உள்ள தீமைகளை விட்டும் நீங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. காலங்கள் செல்ல செல்ல மார்க்கத்தினுடைய பண்பாடுகள் குறையும் என்ற ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மார்க்க ரீதியான பண்பாட்டில் மேன்மேலும் உயர்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك.